வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேசு சீரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிதம்பரம் நடராஜர் கோயில், அந்த கோவிலை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிதம்பரம் நடராஜர் கோவில். இந்த கோவில் தில்லை நடராஜர் கோயில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த கோயில் இந்தியாவில் தென்கிழக்கு மாநிலமான தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் சிதம்பரம் அப்படிங்கிற இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. சிதம்பரம் கோயிலோட முந்தைய கால ஆரம்ப கட்டத்தை பற்றி பார்ப்போங்க. சிதம்பரம் 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் தலைநகரமாக மாறுதுங்க. சிதம்பரம்னு பெயர் வச்சு இந்த இடத்துல சிதம்பரம் நடராஜர் கோவிலையும் கட்டுறாங்கங்க. யார்? சோழர்கள். சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து, தமிழ் வார்த்தையிலிருந்து வந்தது தாங்க சிதம்பரம் அப்படிங்கிற சொல். சிற்றம்பலம் அப்படிங்கிற அந்த சொல்லோட பொருள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. சித்தம்பலம் அப்படின்னு உச்சரிக்கப்படுதுங்க. அது பிரித்து பார்த்தீங்கன்னா சித்து அம்பலம், சித்து அம்பலம் அப்படின்னு ஒரு. சித்து அப்படின்னா உணர்வு அல்லது ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பலம் அப்படின்னா வழிமண்டலம், அப்படி இல்லைன்னா பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எவ்வளவு அழகான சொற்களை வார்த்தைகளை கொண்டுள்ள வார்த்தைன்னு பாருங்கள், சிற்றம்பலம். சரிங்க, இந்த சிதம்பரம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஜேம்ஸ் லெக்டோஃபோல்ட் அப்படிங்கிறவர் சிந்தனையில் ஆடையாக அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறாருங்க. இப்போது பெயர் காரணம் பார்த்தாச்சு. இப்போது மூலவரை பற்றி பார்த்துருவோங்க. சரிங்களா, இந்த கோவிலில் நடன அதிபதி யாருங்க? நம்ம நடன அதிபதி யாருன்னா சிவன். நடன அதிபதியான சிவனோட வடிவமான நடராஜருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலுங்க இது. இந்த கோவிலில் ஆரம்ப கால சோழர்கள் வம்சத்திற்கே உரிய அமைப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. சோழ வம்சத்தோட ஆரம்ப கால தலைநகரமாக இருந்ததும் சிதம்பரம் தான். இந்த சிவன் நடராஜா, அதாவது இந்த சிதம்பரம் கோவில் தான் அவங்க குலதெய்வமாக இருந்ததும் அப்படின்னு சொல்ல வராங்கங்க. ஓகேங்க, இன்றைக்கி இந்த டாபிக் இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உண்மைகளோட உங்களை மறுபடியும் பார்க்க வருது உங்கள் ஜேஷ்மா. தேங்க்யூ.